இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு இவ பிரெக்னெண்டா இருக்கா, அது மட்டும் இல்லாம கூடி சீக்கிரமா டெலிவரி ஆக போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு இவள ஒரு சூப்பர் மார்க்கெட் இறக்கி விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். இவளுக்கும் இப்ப யாரும் இல்லாததால என்ன பண்றதுன்னு தெரியாம நைட் ஆச்சுன்னா சூப்பர் மார்க்கெட்டோட டாய்லெட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. நைட் எல்லாரும் இந்த சூப்பர் மார்க்கெட் விட்டு போனதுக்கு அப்புறம் இவ பொறுமையா வெளியே வந்து இவளுக்கு தேவையான அளவு சாப்பாடும் இங்க இருக்கு, எக்ஸசைஸ் பண்ணலாம்னு நினைச்சா அதுக்கான டூல்ஸும் இங்க இருக்கு. போர் அடிக்கிற டைம்ல புக்கும் படிக்கிறா, அங்க இருக்கிற பிளாங்கெட்டை யூஸ் பண்ணி தூங்கவும் செய்யறா. ஆனா காலையில எல்லாரும் வரதுக்கு முன்னாடி 5:30 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்து எந்தெந்த பொருள் எங்க இருந்ததோ அதெல்லாம் கரெக்டா அங்கேயே வச்சுட்டு பாத்ரூம்ல போய் நீட்டா குளிச்சு ரெடி ஆயிட்டு மறுபடியும் போயிட்டு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. இப்ப வேலை செய்யற ஆளுங்க யாரும் இல்லாத டைமா பார்த்து ஒளிஞ்சிருந்த கபோர்டுக்குள்ள இருந்து வெளியே வரா. அப்படியே இப்ப பர்ச்சேஸ் பண்ண வந்த கஸ்டமர் மாதிரி கேஷுவலா வெளியே போயிடுறா. ஆப்போசிட்ல இருக்க பார்ட்ல போய் உட்காந்து இவ சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ற பொருள் எல்லாத்துக்கும் கணக்கு போட்டு எழுதி வச்சுக்கிறா. ஏன்னா ஒரு நாள் கண்டிப்பா எல்லாத்தையும் உடைச்சு திருப்பி கொடுத்துடணும்னு. ஆனா ஒரு நாள் வழியில பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அப்ப கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள வந்த ஒருத்தவன் இவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறான். குழந்தையும் நல்லபடியா பிறக்குது. அப்ப இவ்வளவு பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுறா. இந்த விஷயம் தெரிஞ்ச சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் இவளுக்கு அங்கேயே ஒரு வேலையும் போட்டு கொடுத்துறாரு.